ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சன்னா மசாலா வந்து செய்யலாங்க. இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். 2 சின்னதாக பட்டை எடுத்துக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சி பூ, ஒரு 4 லவங்கு, 1 டீஸ்பூன் பப்பி சீட். தேவையான அளவு இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டிருக்கிறேன். இது எல்லாமே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. இது வந்து 2 டீஸ்பூன் தனியா, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இருக்கும். இதுக்கு வந்து நான் 2 கட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் பெருசாக இருந்ததால். இது வந்து 1 டீஸ்பூன் இருக்கும் இஞ்சி, இதுக்கு வந்து சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கிட்டேன், இதுவும் இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 பூண்டு பல் இருக்கும். இதுக்கு வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன், நல்லா வதங்கி வரத்துக்கு. ஒரு கைப்பிடி இருக்கும், நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடுக்கல, நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து இதில் கரியாண்டர் லீஃபும் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கணும். இது கூடயே வந்து வரமிளகாவும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம வதக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இதுக்கு நல்லா ஊற வச்சு இந்த சன்னாக்கு 8 மணி நேரத்துக்கு குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வெந்திருக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம ஆற வச்சு நல்லா அரைச்சி வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சுருந்த இந்த சன்னாவில் நம்ம ஒரு கைப்பிடி இருக்கும், இதில் வந்து போட்டுக்கலாம். இதுவும் வந்து நம்ம சேர்த்தே வந்து அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து அரைச்ச பிறகு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து சன்னாவும் போட்டு இதில் நல்லா அரைச்சாச்சு. இது கூட வந்து நம்ம இப்போ தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இதில் தேங்காய் கடைசியாக போட்டு அரைக்கக்குள்ளே நல்லா வந்து அறுப்படும். பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டோம். இதில் அந்த வேக வச்ச சனாவும் வந்து அரைக்கக்குள்ளே அந்த சாந்தும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ மறுபடியும் வந்து பேன் வச்சுக்கிட்டேன் அடுப்பில். இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் போட்டால் நல்லாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் சோம்பு. இதில் ஒரு 3 லவங்கு எடுத்துக்கிட்டேன், பொரியட்டும். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும், அது வந்து நல்லாவே வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பெரிய வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சைஸ் எடுத்து நல்லாவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வறுப்படணும் அனியனு. இதில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸில் இருக்கும். இதுக்கு வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். அப்பப்போ நடுவில் வந்து கிளறி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம இதுக்கு வேக வச்சுக்கிட்டோம். தக்காளிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில் சேர்த்தா நல்லாவே இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து இதுக்கும் வந்து வதக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சாந்துக்கு இதில் வந்து போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே வறுத்தோம் இல்லைங்களா, அது அரைச்சது தான். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜாரில் தண்ணி போட்டு இதுக்கு வந்து இதில் ஊற்றிக்கிட்டேன்.
கொஞ்ச நேரத்துக்கு இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் வதக்கினேன் அந்த மசாலாவுக்கு. நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த சன்னா எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இந்த சன்னாவில் நம்ம வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் சன்னா போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன் சன்னா போட்டு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இந்த தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வேக வச்சது எல்லாமே வந்து போட தேவையில்லை. எவ்வளோ தேவையோ கிரேவி அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், மீதி நான் தண்ணி வந்து வச்சுட்டேன், தேவைப்படலை. இதில் வந்து காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்க்க முடியும். நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுருந்தேன். அப்பப்போ நடுவுலேயும் வந்து கிளறி விட்டுருந்தேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து நம்ம வேக விட்டுருந்தோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த சன்னாவும் அதில் போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சோம் இல்லைங்களா மிக்சியில், அந்த சாந்து நல்லாவே வந்து கூடி உங்களுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் ஃபுட்.